இதுவரை இருந்து வந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் கரைபுரளும். புத்திரர்களாலும் பேரப்பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி ஏற்படும். உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும். சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். செய்தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீர்கள். அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் கையொப்பமிடவும். மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கும் காலம் இது என்பதால் உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளிலேயே இட்டு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். பம்பு வழக்குகளிலிருந்தும் விடுபட்டு புதிய மனிதனாக ஆவீர்கள். ஆன்மீகத்தில் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். பொருளாதார வளம் சலசலப்பாக இருந்தாலும் புதிய வீடு, வாகனம், ஆடை, ஆபரணங்களை வாங்குவீர்கள். சில நாட்களாக இழுபறியாக இருந்த உங்கள் சகோதர வழியில் சில அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்களிடம் மன உறுதியுடன் தெளிவாக பேச வேண்டும். உங்களை பற்றி புறம் பேசும் நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நாசுக்காக விலகுவதே நல்லது. கையிருப்பு பொருட்களையும் பணத்தையும் பத்திரப்படுத்தி கொள்ளவும். மேலும் குறுக்கு வழியில் எந்த செயலையும் செய்ய நினைக்க வேண்டாம். எந்த வேலையை எடுத்தாலும் உறுதியான எண்ணத்துடன் பணியாற்ற வேண்டும். நீங்கள் சார்ந்திருக்கும் துறையில் நன்றாகவே முன்னேறுவீர்கள். சிலருக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் சூழ்ச்சிகளில் சிக்கும் சூழல் ஏற்படலாம். அரசாங்கம் வாயிலாக சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் மறைந்துவிடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். உங்களின் மன வலிமை அதிகரிக்கும். உங்கள் செயல்களில் சுறுசுறுப்பு கூடும். உங்களை நீங்களே அறிந்து கொண்டு சமுதாயத்திற்கு பயன்படுவீர்கள். தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் கிடைக்கும். உங்களின் காரியங்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் செய்து முடிப்பதே சிறந்தது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை போல அதிகரிக்க தொடங்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது. ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம். எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் கால தாமதம் உண்டாகலாம். உடலில் சோர்வும் மனதில் தெளிவின்மையும் கூட உண்டாகலாம். ஆனால் இவற்றை மீறி சனி கௌரவமான பதவிகளை வழங்குவார். இதனால் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்த மேலதிகாரிகளின் ஆதரவு சற்று குறையக்கூடும். உங்களின் கடமைகளை பதற்றப்படாலும் நிதானத்துடன் செய்தால் எந்த சரிவுக்கும் ஆளாகாமல் தப்பிக்கலாம். வியாபாரிகள் நல்ல பொருளாதார வளத்தை காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் மறையும். கூட்டாளிகளிடம் ஒற்றுமை உண்டாகும். வங்கிக் கடன்கள் சிக்கலின்றி கிடைக்கும். உங்கள் முயற்சியில் சுறுசுறுப்பு உண்டாகும். வாணிப வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு லாபத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம். அதனால் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் உற்சாகம் அடைவீர்கள். உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்வீர்கள். பணவரவும் நன்றாகவே இருக்கும். பெண்மணிகள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைவீர்கள். பரிகாரம்: சிவ வழிபாடு. வில்வ இலையை கொண்டு அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர உங்கள் நிலை மேம்பாடு அடையும்.